எந்த இடத்திலே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொன்னதை பதிவு செய்து நாங்கள் உத்தரவு போட்டோம். அப்படி என்றாலும் இந்த மற்ற 5 மனுக்கள் மீதும் எந்த உத்தரவும் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது, நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆட்சேபம் இருந்தால் சொல்லுங்கள், 13ஆம் தேதிக்குள்ள அதுக்கு ஏதாவது பதில் மனுக்கள் போடுங்கள் என்று முழுமையான விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உட்படுத்தியதால் தன் அதிகார வரம்பை மீறி இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு விசாரித்ததை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். வழக்கிலே நாங்கள் என்ன நிவாரணம் சொன்னோம், கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை இன்றைக்கு தவறுதலாக ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் இன்று செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஆரம்பத்துடைய விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவு மனு மீது விசாரணை இப்ப நடைபெற்ற விசாரணையிலே நாங்கள் சொன்னது என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்திற்கு என்ன, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பது 2 அதிகாரங்கள் தான். 2 அதிகாரங்கள் தான். ஒன்று, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல படி 129A, இன்னொன்று பேராகிராஃப் 15. இந்த 2 அதிகாரத்தின்படி தான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்களிலே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும். இந்த 2 தான். 29A என்ன சொல்லுகிறது? ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால், பதிவு செய்வது புதிதாக ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியோ ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அதை முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உண்டு. அது 29A பிரிவு 1 எந்த விதியின்படி எந்த பதிவு செய்ய வேண்டும் என்பதை 29A1 8 பிரிவு வரை சொல்லுகிறது. இன்னொன்று அதிகாரம் 29A9 என்ன சொல்லுகிறது? 29A9 பிரிவு 9 என்ன சொல்லுகிறது என்றால், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றங்கள், இல்லை கட்சியினுடைய பெயர் மாற்றம், இல்லை அலுவலக மாற்றம், அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தெளிவா புரிஞ்சுங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர்கள் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். தெரியப்படுத்த மாற்றங்கள் திருத்தப்பட்ட விதிமுறைகள் ஏதாவது அதை பதிவு மட்டும்தான் வேலை ஏற்றுக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிக திட்டங்களில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால், குறைகள் இருந்தால், அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மேல் விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் இருப்பது பேராகிராஃப் 15. ஒரு இயக்கத்திலே பிளவு ஏற்பட்டாலும் ஒரு குரூப் ஆணையம் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அந்த பிளவில் இருக்கிற குரூப்பும் அந்த பிளவுப்பட்ட குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து யார், எந்த அமைப்பு, எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற விசாரணை செய்து ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம். அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது.
விசாரணை செய்யலாம், சரியா பண்ணியிருக்கிறார்களா இல்லையா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம் முழுமையான குவாசி ஜுடிஷியல் பவர் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது, பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி 29A பிரிவு 9 படி ஏதாவது மாற்றங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்ட்ரியல் ஆக்ட் குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு. இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டு சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி பண்டாரி சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில். இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. பேரா 15 வரை இதே மாற்றங்கள் வந்தால் அதை பதிவு செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் என்பதையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கோரிக்கை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை என்ன, தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, தூக்கெறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. முதல் கோரிக்கை இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது, அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த தடையை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லணும், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத, நீக்கப்பட்ட, இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வதற்கு முன்பு இந்த 2 சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முடிவு முதலில் செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்கள் கோரிக்கையை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரத்தை இருக்குதா இல்லையான்னு முதல் சொல்லு. இருக்குது என்று சொன்னால் நாங்கள் மூல வழக்கில் பார்த்துக்கிறோம். மூல வழக்கு இருக்குது, பார்த்துக்கிறோம். உங்க விளக்கத்தை சொல்ல வேண்டும், அதுதான் எங்களோட. யாராவது ஒருத்தர் இந்த குறிப்பிட்ட இந்த வழக்கை பொறுத்தவரை உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாமா இல்லையா அப்படிங்கிற தடை ஏற்கனவே இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் வைத்த பிரேயர்கள் அவங்க தரப்புல என்ன சொன்னாங்க? தேர்தல் ஆணையம் எதையுமே சொல்லல, முன்னங்கட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இது என்ன முடிவு என்பது வழக்கை கூர்ந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றமே கேள்வியை கேட்டது. உங்களுக்கு நீதிமன்றம் நீதியரசர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா சொல்லுங்க. இதே நீதிமன்றம், இதே சென்னை உயர்நீதிமன்றம் 2 அமர்வுகளே 2 தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் வரை பல்வேறு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற கேள்வியை நீதியரசர்கள் கேட்டபோது, ஆமாம், உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிற இந்த வழக்கு இந்த வழக்கிற்கும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? நாங்கள் மனுதாரராக நினைத்துக் கொண்டிருக்கிறார், நாங்கள் இப்படி எடுத்துருவோம் அப்படி. நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம். தெளிவாக சொல்லிட்டாங்க. சப்ஜெக்ட் டு
அவுட்கம் ஆஃப் தி ஹைகோர்ட் சூட் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அதிகாரம் இருக்குது? என்ன மனுதார் யார் இந்த புகழேந்தி? யார் இந்த புகழேந்தி? இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஜால்டா அடிக்கிற புகழேந்தி, அந்த ஓபிஎஸ் புகழேந்தி வீட்டு வாசல் வரைக்கும் போய் விட்டு வர்றாரு. வீட்டு உள்ள போய் கைது போட்டார், வெளியே தட்டி விட்டார். யாரு? அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்னு இந்த மனுவில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு? மற்றவங்களாவது இந்த திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்லுறார். அவர் அதுவும் கேட்கல. மனுவை புகழ் விசாரிக்க வேண்டும். என்ன நான் உங்களுடன் வந்து என்னுடைய குறைகளை சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இதுதான் அவருடைய பிரேரணை. இருங்க. ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம் வாதத்துக்கே வச்சுக்கோங்க. இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்கறாங்க? சட்ட திருத்தத்தை மாத்திருக்காங்க, செல்லாது. பொய்ச்செயலாளர் யார் விசாரிக்க வேண்டும்? யாருக்கு அதிகாரம்? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. தெளிவாக